ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். கிறிஸ்தவத்தின் அடிப்படை என்பது அன்பும் மன்னிக்கிற குணம் என்று நம்மளால சொல்ல முடியும். ஆண்டவர் இயேசு நம்மை அன்பு செய்து மன்னித்ததின் பலனே இன்று நாம் வாழும் இந்த அழகான ரட்சிக்கப்பட்ட வாழ்க்கை என்பது கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். பரிசுத்த வேதாகமத்தில் மேகம் போன்ற திரளான சாட்சிகள் என்று அநேக முறை நாம் கேட்டிருப்போம். ஏன் நாம் பிரசங்கங்கள் கூட செய்திருக்கலாம். ஆனால் நம்மால் சுய வெறுப்பு இன்றி எந்த ஒரு பாரபட்சமும் இன்றி எல்லாரும் நேசிக்க முடிகிறதா, மன்னிக்க முடிகிறதா என்ற கேள்வியை நம் முன்னால் நான் வைக்கிறேன். 1999 வருடம் கிரஹாம் ஸ்டெயின் என்ற அற்புதமான தேவ ஊழியர் ஆண்டவரின் அன்பை இந்திய தேசத்திலே பிரசங்கிக்கும் காலங்களிலே தன்னுடைய 2 பிள்ளைகளுடன் ஒரு ஜீப்பில் வைத்து தீக்கிரையாக்கப்பட்டு இரத்த சாட்சியானார். இது நாம் எல்லாரும் அறிந்ததே. இந்த கொடூர நிகழ்விற்கு பின்னர் அன்னாரின் மனைவி கிளாரிஸ் ஸ்டெயின் என் கணவரையும் என் குழந்தைகளையும் தீக்கிரையாக்கினவர்களை நான் மன்னிக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவரின் பேரன்பை இந்த உலகத்திற்கு வெளிப்படுத்தினார். அதுபோல ஆந்திராவிலே 2025 வருடம் பிரவீன் பகடலா எனும் தேவ ஊழியர் சந்தேகத்திற்கு இடமான முறையிலே ஒரு வாகன விபத்தில் இரத்த சாட்சியானார். இந்த சோகமான சூழலில் அவரது மனைவி ஜெசிகா பகடலா என்பவர் இந்த துயர நிகழ்வுக்கு காரணமான மனிதர்களை இயேசுவின் வழிகாட்டுதல்படி மன்னிக்கிறேன் என்று சொல்லி மிக ஆழமான ஒரு சாட்சியாக மாறியுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. இதுபோல 2025 வருடம் அமெரிக்காவில் ஆண்டவருக்காய் வைராக்கியமாக செயல்பட்ட தேவ ஊழியனாகிய சார்லி கிரிக் என்பவர் கொடூரமான முறையில் இரத்த சாட்சியாக்கப்பட்ட சம்பவத்திலும் அவரது மனைவி எரிகா தமது இரட்சகரின் வழிகாட்டுதல்படி மன்னிக்கிறேன் என்று சொல்லி நம் அனைவரையும் நிகழ வைத்தார். இது சமீபத்தில் நிகழ்ந்த ஒரு நிகழ்வுதான். ஆகவே இது போன்ற அநேக சாட்சிகள் நம் கண் முன்னரே இன்றும் ஜீவனுடன் இருக்கிறது என்பது மறுக்க முடியாததே. ஊழியம் செய்பவர்கள் சபை பாகுபாடுபின்றி இயேசுவுக்காய் நிற்கும் எந்த ஊழியர்களையும் வேறு ஸ்தாபனத்தை சேர்ந்தவராய் இருந்தாலும் உண்மையா நேசிக்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அதுபோல எந்த சூழ்நிலையிலும் நாம் மற்றவர்களை மன்னிப்பதற்கு தேவ பிள்ளைகளாகிய நாம் எல்லாவற்றையும் இதை கற்றுக்கொள்ள வேண்டும் என்பது இந்த நாட்களில் உள்ள சாட்சியிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள முடியும். ஆமென்.